Hi friends, welcome to Films to Fashion. ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னாக்க ரெண்டு விஷயந்தான். ரெஸ்பான்ஸ் அண்ட் ரியாக்ட். அதாவது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை நிறைய விஷயங்கள் ட்ரிகர் பண்ணும். லைஃப்பில் நம்ம மேலே ட்ரிகரை வீசுறதுக்கு எந்த ஒரு அளவுகளுமே கிடையாது. நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமா இல்லை ரியாக்ட் பண்ணுறோமா அப்படின்றது தான் நம்மளுடைய உண்மையான பவரே இருக்குது. ரெஸ்பான்ஸ்னால் என்ன, ரியாக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? ரியாக்ட் அப்படின்றது சப்போஸ் ஏதோ ஒன்று நடந்த உடனேயே எந்த ஒரு திங்கிங்குமே இல்லாமல் சப்கான்ஷியஸாக நீங்கள் உடனே உங்களுடைய செய்கையை அடுத்தவங்களுக்கு காட்டுறது தான் ரியாக்ட். ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ஒரு செகண்ட் உங்கள் சிந்தனையை நிறுத்தி இப்போ நம்ம பேச போகிற இந்த வார்த்தை சரியானதா, இது எனக்கு அமைதியை கொடுக்குமா, இதனால் இப்போ நான் பேச போகிற இந்த பிரச்சனை தெளிவாகுமா அப்படின்னு நிதானமாக யோசிக்கிறது தான். இதுதான் ரியாக்டுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். 95% பீப்புள் எல்லா ப்ராப்ளத்துக்குமே ரியாக்ட் மட்டும்தான் பண்ணுறாங்க. என்னையுமே எடுத்துக்கோங்க, நானும் தான். பட் அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட், அந்த ஆர்கியூமெண்ட் ஹீட்டாக இருக்கிற நேரத்தில் நாம் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னாக்க அந்த ஆர்கியூமெண்ட் இன்னும் அதிகமாக தான் போகும். ஸோ ஜஸ்ட் அந்த செகண்டை ஃப்ளிப் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேச போகிற அந்த வார்த்தை சரியானதா, நம்ம பேசணும் அப்படின்னாக்க நம்மால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா, இல்லை இது நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் உங்களுடைய ரெஸ்பான்ஸ். ஸோ இனிமே லைஃப்பில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இல்லை உங்களை யாராச்சும் ட்ரிகர் பண்ணாலும் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரெஸ்பான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? உடனேலாம் வந்துடாதுங்க. யாரோ அவங்கள ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னாக்க டக்குன்னு என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஆங்க்ரி லேஷ் அவுட் நம்ம எல்லாத்தையும் வெளியில் கொட்ட தான் யோசிப்போமே ஒழிய நம்ம நிறுத்தி நிதானமாக பேசணும்னு யோசிக்கவே மாட்டோம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ நானுமே அதே லெவலில் இருந்தவ தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ரியாக்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் இது நல்ல விஷயம். ஓகேங்களா? எனக்கு இது புரிஞ்சுது, நான் ஃபாலோ பண்ணுறேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கும் புரிஞ்சால் நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.